சென்னை அடையாறு எல்பி சாலையில் மாநகர பேருந்து எரிந்ததாக செய்திகள் வந்தது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த அவர், தீ விபத்தில் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படா வண்ணம் சமயோஜிதமாக செயல்பட்ட பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் கழக பொதுச் செயலாளர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படாதது குறித்தும், முறையான பராமரிப்பு இல்லாமல் இயங்கும் பழுதடைந்த பேருந்துகள் குறித்தும் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இதுபோன்று மக்கள் உயிருக்கே ஆபத்தான விபத்துகள் ஏற்பட காரணமாக இருக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அரசு பேருந்துகளில் நம்பி பயணிக்கும் பொதுமக்களின் உயிரோடு விளையாடாமல் பயன்பாட்டில் இருக்கும் பேருந்துகளுக்கு தராய்வு நடத்தியும் புதிய பேருந்துகளை இனியாவது கொள்முதல் செய்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய விடியா திமுக முதல்வருக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.